வணக்கம் நண்பர்களே, எனக்காண்டி ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறீங்க போல். யாருமே பார்க்க மாட்டீங்களாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டேய் பாருங்கடா, ரொம்ப நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே. என்னை பார்க்கறதுக்கும் சில பேர் இருக்கீங்கன்னு தெரியுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஆரம்பிச்சிருக்குது சிலோன்ட்ரியனா 2. இந்த கேமு இப்போ விளாடுவோமா? வாங்க விளாடுவோம். ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது என்ன புது இடமா இருக்குது? சுற்றி முற்றி பார்க்கலாம். துற மேப்பு வேணுமே, சைடில் இருக்குதா? இந்தா இருக்குது, திறந்து வரு. என்னது எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிட். இங்கேருந்து எங்கேயாச்சும் போகலாம் தேடி. அந்த 8 புக்கு தானே, 8 புக்கை கண்டுபிடிச்சி கிளம்ப வேண்டியதே. அங்கே போய்கிட்டு இருக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு போயிட்டேன். ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே இல்லை. அது எப்படி இருக்கும்? தேடுறா ஒன்றுமே இல்லை. எடுத்தோடனே கிடச்சிருமா? தேடிக்கிட்டே தெரியும். ரொம்ப நேரமாக கிராணியத்தையும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அது என்னது கிராணியா? ஏய் கிராணிடோய், சாலிடா. பொண்ணை பார்த்ததும் எனக்கு யாருது? கிராணியை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஒரு மாதிரி இருக்குது. கேம் விளாண்ட மாதிரியே இருக்குது. இல்லைனா அப்படி இருக்குமா? இது என்னது ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி இருக்குது. இதேன் கிராணி படுத்து தூங்குகிற இடம் போல். இங்கே தூங்காதே, அதுக்கு தனி ரூம்லாம் இருக்குமே. இந்த கேமில் இல்லை போல். தேடுவோம். இங்கே எதுவும் இல்லை. தேடிக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன். சளி வேற பிடிச்சிக்கிச்சு. எப்போ பார்த்தாலும் இப்படியே தான். அதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக்கு தேடுற வேலையை பார்ப்போம். புக்கு கிடச்சிருச்சு. அப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு கிடைக்கிது. வாங்க தேடிக்கிட்டே தெரிஞ்சாத்தேன். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னது கிராணியா? இல்லை அது சிலோன்ட்ரியானா? நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏய் என்னடா சொல்லும் போதெல்லாம் வந்துடுது. என்னது இங்கே ஒன்றும் இல்லை, சும்மா வருது. இங்கே வரா. 50 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 950 சப்ஸ்கிரைபர் கிடச்சா போதும். 1000 வந்துடுவேன். 1000 வந்துடுவேன். இன்னொரு புக்கு கிடச்சிருச்சு 2. இன்னும் 8 தேடணுமா? இன்னும் இதுக்கே 15 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. இந்த 2 கிடைக்க ஆரம்பிச்சுன்னா பட்டுன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன இங்கே இருக்கோமா? சரி வேகமாக தேடுவோம். இந்த இருக்குது 3வது புக்கு. அடுத்து எங்கே போயிட்டே இருப்போம். 4வது புக்கு எங்கிட்ட தெரியுதோ? ஏய் இது என்னடா? அது கரப்பாம்பூச்சி. அந்த கிராணி 2ல் வருமே, அந்த கரப்பாம்பூச்சி மாதிரியே இருக்குது. கரப்பாம்பூச்சியா இல்லை வேற என்னமா என்னன்னு தெரியலை. இந்த இருக்குது 4வது புக்கு. எடுத்துட்டோம். இங்கே ஒரு கீ வேறு இருக்குது. ஓடுங்கிட்டு. ஐயோ கடிச்சிருச்சு போலையே. ஓடு ஏமா ஓடுறா. எவ்வளோ நேரமா ஓடிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்க முடியல. ஒவ்வொரு ரூமாக போய் தேட வேண்டியது. இது என்ன? ஐயோ மறுபடியும் வருதுடா. டேய் நீலாம் அப்படி ஏறு நினச்சி மிசுக்கிற மாதிரி துப்பாக்கியெல்லாம் அதில் கொடுக்கல. கொடுத்துருந்தேன்னா இந்த வர்றா. இது வந்துருச்சா? சொல்கிறா. சரி ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்குது. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்ததே இன்ன வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு மேலே தேடிக்கிட்டே இருக்கேன். இது என்ன? அதே பெஞ்சு சைடுக்கு வந்துட்டேன். அடுத்து இது என்ன? இங்கே ஒன்றும் இல்லை. ஐயோ 4 புக்கு தான். 8 புக்கு வேணுமே. தேடு. என்னது? மறுபடியும் இந்த இருக்குடா சிலோன்ட்ரியானா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது என்ன? போன தாட்டி நேற்று ஒரு தடவை விளாண்டு பார்த்தேன். நிறைய தடவை கிராணி அப்படியே நடந்து ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டே வந்துச்சு. இந்த தாட்டி வரவே இல்லை.
என்னன்னு தெரியலை. இங்கே என்ன, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கிட்ட என்ன, இங்கிட்ட இல்லை. அடுத்து வேறு ரூம் குத்தம் போக வேண்டியதே. அதல்றா ஏவா, எவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், கணக்கே இல்லை. நைட்டு என்ன 11 மணி ஆயிடுச்சு. இங்கிட்ட ஒன்றும் இல்லை. மன்னிச்சுங்க நண்பர்களே, வீடியோ ரொம்ப நேரம் உட்காந்து எடுத்துட்டு எடிட் பண்ணான்ட்டு எடுத்து உட்காந்து பார்த்தோம்னா வீடியோ டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. இதுதான் நண்பர்களே அந்த டேமேஜான வீடியோ. ஆனால் அந்த எக்ஸ்பிரஸே கலெக்ட் பண்ணிட்டேன். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ காட்டணுமேங்கிறதுக்காண்டி தான் எடுத்துருக்கு. இது மட்டும்தான் கிளியராக இருக்குது, மிச்சதெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜாக இருக்குது. சரி வாங்க எடுத்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திறந்துதே இருக்கதவு மூடிடுச்சு. ஏன்னா மூடிடுச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ரொம்ப நாள் கழித்து கேட்குறேன், பண்ணிடுங்க. ரொம்ப எஃபர்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு, பண்ணிடுங்க நண்பர்களே.